கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க வரை செல்வதற்கு தற்போது உங்களுக்கு 1 மணித்தியாலத்துக்கும் அதிக நேரம் செலவாகும். எனினும் இன்னும் ஒரு சில தினங்களில் 20 நிமிடங்களில் அந்த பயணத்தை நிறைவு செய்ய முடியும். குறித்த அதிவேக வீதிகளில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று ஊடகவியலாளர்களுக்கு கிட்டியது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 2வது அதிவேக வீதி இதுவாகும். கொழும்பு கலனி பல்கலைக்கழகத்திற்கு அருகில் ஆரம்பமாகும் இந்த வீதியின் நீளம் 25.8 கிலோமீட்டர்களாகும். 2009ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீதி நிர்மாண பணிகளை சீன நிறுவனம் ஒன்றை மேற்கொண்டது. கடல் மண்ணை நிறைத்து இந்த வீதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. இந்த அதிவேக வீதியில் களனி, பாலியகுட, ஜாயல மற்றும் கட்டுநாயக்க ஆகிய 4 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வீதியின் அனைத்து பகுதிகளையும் கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் நிர்மாண பணிகளுக்காக 350 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இந்த அதிவேக வீதி அமைப்பதற்காக 100 வீத கடன் உதவிகளுக்கு மேலதிகமாக நமது நாட்டின் தேசிய முதலீடுகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வீதியில் நாளாந்தம் எத்தனை வாகனங்கள் செல்கின்றன, அதிலிருந்து கிடைக்கும் வட்டி எவ்வளவு என்பது தொடர்பில் மாத்திரம் பேசி பலன் இல்லை. எதிர்வரும் 22, 23 மற்றும் 24 ஆகிய 3 தினங்கள் சந்தர்ப்பம் அளிக்கப்பட உள்ளதாக துறைமுகம் மற்றும் பெருந்தர்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியிலேயே நான் இருக்கின்றேன். எதிர்வரும் 27ஆம் தேதி இந்த வீதி திறந்து வைக்கப்பட உள்ளது. ஜனதா ஐத்தியட்ட பத்கிரீமட்ட நியமித்தாய்.